தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சுமாரான உயரம், சிவந்த நிறம் கொண்ட தோற்ற பொலிவில் இளமை காலங்கள் அறிமுக திரைப்புகழ் நாயகி சசிகலாவையும் கல்யாண அகதிகள் திரை நாயகி நிஷா நூரையும் இணைத்து பிரதிபலிக்கும் முக வடிவையும் மீனை போன்ற சிறிய கண்களையும் கூர்மை மிக்க நாசிகளையும் வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட கவர்ச்சிமிகு தோற்ற காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் பேரழகும் அதீத செல்வமும் மிக ஆபத்து என உணர்த்தும் வகையில் பல எதிர்கால கற்பனைகளோடு வாழ வேண்டிய 24 எனும் இளம் வயதில் பாதுகாப்பு அரணாக விளங்கிய தாயாருடன் இணைத்து கொடூரமாக கொல்லப்பட்ட துயர் நாயகி ராணி பத்மினி ஆவார். மலையாளம் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் கவர்ச்சி திறத்தால் ரசிகர்களின் மனம் நிறைந்தவர். பிரேம் மேனன், சரத் பாபு, கார்த்திக், மோகன் உள்ளிட்ட அவ்வேளைய முன்னணி ஹீரோக்களுடன் தமிழ் திரை உலகில் நடிப்பால் வலம் வந்தவர். இப்பேற்பட்ட ஏற்றங்களையும் கொடிய இரக்கங்களையும் தன்னுள் உடையவரான ராணி பத்மினி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், பெற்றோர் மற்றும் குடும்ப பின்னணி யாது, பிரபல கோயிலின் ஆணையாளரின் பேத்தி மற்றும் IAS அதிகாரியின் தங்கை மகளானவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, பணமும் புகழும் உச்சம் தொட்ட வேளையில் எதனால் எவ்வாறு தாயாருடன் இணைத்து கொடூரமாக கொல்லப்பட்டார், கொன்றவர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, கொலையாளிகளின் தண்டனை விவரங்கள், இதில் இறந்தவர், தப்பித்தவர், விடுதலையானவர் யார் யார், மிகவும் ஆவலாக எதிர்பார்த்த திரைப்படம், மறைந்த பின் வெளியான வேதனை சூழல் உள்ளிட்ட அடுக்கடுக்கான தொடர் கேள்விகளுக்கு விடையளிக்கும் நினைவலைகள் கூறும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அரிய தகவல்கள், குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை விரிவாக காணலாம். 1962ஆம் ஆண்டு ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்ட விஸ்வநாத சௌத்ரி என்ற தந்தைக்கும் கேரளாவின் திருவனந்தபுரத்தை வம்சாவழியாக கொண்ட இந்திரகுமாரி என்ற தாயாருக்கும் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் வேதனை நாயகி பத்மினி எனும் இயற்பெயருடைய ராணி பத்மினி ஆவார். தாயார் இந்திரகுமாரிக்கு திரை உலகில் கால் பதித்து நடிக்க வேண்டும் என தீராத காதல் உடையவராக வளர்ந்த வேளையில் குடும்பத்தின் கட்டுப்பாடுகள், பிரபல கோயிலின் தேவசம்போர்டு ஆணையராக பதவி வகித்த தந்தை கோபால நாயருக்கு இருந்த பெரும் மரியாதை மற்றும் IAS முடித்து அரசு அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணனின் நிலை போன்ற காரணங்களால் இந்திரகுமாரியின் திரை ஆசை நிராசையாகித்தான் போனது. இருப்பினும் தனது சினிமா ஆசையை விடாது குடும்பத்தினரையும் எதிர்த்து தமயந்தி என்ற பெயரில் 2ஆம் நாயகியாக மலையாள திரை உலகில் அறிமுகமாகவிருந்த வேளையில்தான் அதனை முற்றிலும் தடுத்து ஆந்திராவைச் சேர்ந்த விஸ்வநாத சௌத்ரிக்கு 1960ஆம் ஆண்டு தங்களின் மகளை திருமணம் செய்து வைத்தார் தந்தை கோபாலன் நாயர் அவர்கள். இதன் பின்னர் வேறு வழியின்றி கணவர் விஸ்வநாத சௌத்ரியுடன் இல்லற வாழ்வில் பயணிக்க ஆரம்பித்த இந்திரகுமாரியானவர் கணவரின் பணி நிமித்தம் காரணமாக 1961 சென்னைக்கு இடம்பெயர்ந்தவருக்கு 1962 பிறந்த செல்ல மகள்தான் ராணி பத்மினி ஆவார். மகள் ராணி பத்மினி பிறப்பதற்கு 1 வருட காலம் முன்பு, அதாவது 1961 சென்னை வந்த காலத்தில் மலையாள பிரபல நடிகர் திக்குருசி சுகுமாரன் அவர்களின் ஆதரவின் பேரில் ஹிந்தி மற்றும் தென்னிந்திய மொழிகளில் வெளியாகும் திரைப்படங்களை மலையாளத்தில் மொழிமாற்றம் செய்யும் பின்னணி குரல் கலைஞராக வாய்ப்பு தேடி வந்த நிலையில் தனக்கு நடிப்பதற்கு விழுந்த தடையை எண்ணி மனம் வருந்தியவர் குறைந்தபட்சம் திரை உலகில் பின்னணி குரல் கலைஞராக பயணிக்க வாய்ப்பு வந்ததை எண்ணி எண்ணி ஓரளவுக்கு மகிழ்ந்தவராக மேற்கூறிய திரைப்படங்களை மலையாளத்தில் மொழிமாற்றம் செய்ய இரவல் குரல் தர ஆரம்பித்தார். பிசினஸ் மேன் ஆகிய கணவர் விஸ்வநாத சௌத்ரியும் மனைவியின் விருப்பத்திற்கு எதிராக நிற்காமல் ஆதரவையை தந்தும் வந்தார்.
இதன் பேரில் வயிற்றில் குழந்தையுடன் கர்ப்பிணி பெண்ணாக பின்னணி குரல் நாயகியாக வலம் வந்த இந்திரகுமாரிக்கு நாட்டிய பேரொளி பத்மினி மீது அலாதி பிரியம் உண்டு. தனக்கு மகள் பிறந்தால் பத்மினி என்ற பெயரையே சூட்டி நாட்டியத்தையும் கற்பித்துவிட வேண்டும் என்ற பேராவலில் பயணித்தவருக்கு காலமும் அதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தித்தான் கொடுத்தது. இவ்வகையில் 1962 பிறந்த பாசமகளுக்கு பத்மினி என பெயர் சூட்டி வளர்க்க ஆரம்பித்த தாயார் இந்திரகுமாரி அவர்கள் மகள் பத்மினி 5 வயதை எட்டிய வேளையில் சென்னையின் புகழ்பெற்ற நாட்டிய குருமார்களிடம் பாரம்பரிய கலைகளை கற்றிட இணைத்து விட்டதுடன் தான் முயற்சித்தும் தோற்றுப்போன சினிமா உலகில் தனது செல்ல மகளை நட்சத்திரமாக்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் நாட்களை கழித்து வந்தார். இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் சென்னை ஸ்ரீநகர் பகுதியில் தனது வாழ்விடத்தை அமைத்துக் கொண்ட தாயார் இந்திரகுமாரி அப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பள்ளியில் மகள் பத்மினியை படிக்க வைத்து வளர்த்து வந்த வேளையில் மகளின் நாட்டிய அரங்கேற்றமும் வெற்றிகரமாகவே நடந்தேறியது. இவ்வேளையில் கணவர் விஸ்வநாத சௌத்ரி உடல்நலக் குறைவால் காலமாக இதன் பின்னர் சில பல போராட்டங்களை எதிர்கொண்டவர் அதனையும் சமாளித்து பள்ளி கல்வியை நன்கு முடித்த தனது மகள் பத்மினியை சென்னையின் புகழ்பெற்ற திரைப்பட கல்லூரியில் நடிப்பிற்கான பயிற்சியில் நடிப்பை கற்க இணைத்தும் விட்டார். இவ்வாறு தாயாரின் வழிகாட்டுதலுடன் தனது வாழ்வை அமைத்துக் கொண்ட பத்மினியும் நடிப்பு பயிற்சியை கற்று முடித்த வேளையில் மகள் பத்மினி ஹிந்தி திரை உலகில் ஜொலிக்க வேண்டும் என்ற பெரும் ஆசையில் சென்னையில் இருந்த தனது நிலம் மற்றும் வீட்டினை விற்று அதனை முதலீடாக கொண்டு மும்பை மாநகர் பயணித்தவருக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது. ஆம், ஓரிரு வருட காத்திருப்புக்கு பின்னர் ஹிந்தி திரையுலக ஆசை காணல் நீராகி போன நிலையில் மீண்டும் சென்னையை நோக்கி மகளுடன் பயணித்தவருக்கு சற்று மன ஆறுதலை தந்தது அவரது தாய்மொழியான மலையாள திரை உலகம். இதன் அடிப்படையில் பிரபல மலையாள இயக்குனர் PG விஸ்வாம்பரம் ஆசீர் மற்றும் ஆலோசனையின் பேரில் ஏற்கனவே பல பத்மினிகள் திரை உலகில் கோனோச்சி வந்த அவ்வேளையில் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ராணி பத்மினி என பெயர் சூட்ட பின்னர் அப்பெயரை அவருடைய இறுதி காலம் வரை பயணித்தது எனலாம். விஸ்வாம்பரம் பெயர் சூட்டிய நேரமோ என்னவோ தெரியவில்லை, திரைப்பட வாய்ப்பு ஒன்றும் ராணி பத்மினியை தேடித்தான் வந்தது. இதன் பேரில் 1980 சஞ்சய் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மோகன் இயக்கத்தில் சுகுமாரன் ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான கதையறியாதே என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் ராணி பத்மினி அறிமுகமாகவிருந்த சூழலில் படப்பிடிப்புகள் தாமதத்தின் காரணமாக அதே ஆண்டு ஜெயதேவி தயாரிப்பில் மௌலி இயக்கத்தில் விஜயன் நடிப்பில் வெளியான மற்றவை நேரில் என்ற தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக காது கேளாத வாய் பேச முடியாத சவால் நிறைந்த கதாபாத்திரத்தை ஏற்று இந்திய திரை உலகில் முதலில் அறிமுகமானதுடன் தமிழக ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தார் ராணி பத்மினி அவர்கள். இதனைத் தொடர்ந்து ராணி பத்மினிக்கு பெயர் சூட்டிய PG விஸ்வாம்பரன் இயக்கத்தில் வெளியான சங்கர்ஷம் திரைப்படத்தின் மூலம் மலையாள ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்தவருக்கு இதனைத் தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் குவியத்தான் ஆரம்பித்தன எனலாம். இதையடுத்து மோகன்லாலுடன் தேனும் வயம்பும், ரதீஷுடன் துஷாரம், நெடுமுடி வேணுவுடன் பரங்கிமலா உள்ளிட்ட திரைப்படங்களில் முன்னணி நாயகியாக உயர்வு பெற ஆரம்பித்தவரை மீண்டும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டது தமிழ் திரை உலகம். இதன் அடிப்படையில் பட்டம் பதவி, அந்தி மயக்கம் என குறைந்த பட்ஜெட் திரைப்படங்களில் நடித்து வந்தவரை புகழின் உச்சத்தில் அமர்த்திய திரைப்படம்தான் குரோதம் ஆகும். 1982 A. ஜெகநாதன் இயக்கத்தில் அவ்வேளைய ஆக்ஷன் ஹீரோ பிரேம் மேனன் இணையாக கவிதா என்ற கதையின் நாயகியாக நடித்து தமிழ் திரை உலகின் முன்னணி ஹீரோயினாக வளர ஆரம்பித்த ராணி பத்மினி அவர்கள் இதனைத் தொடர்ந்து ராஜீவுடன் கடவுளுக்கு ஒரு கடிதம், சரத் பாபுவுடன் கனவுகள் கற்பனைகள், கார்த்திக்குடன் பக்கத்து வீட்டு ரோஜா என நடித்து வந்தவர் அவ்வேளையே புதுமுக நாயகியர்களின் வரவால் திரை வாய்ப்புகளை படிப்படியாக இழக்கத்தான் ஆரம்பித்தார். இதன் பின்னர் வில்லியனூர் மாதா, நிரபராதி உள்ளிட்ட திரைப்படங்களில் இரண்டாம் நாயகியாக நடித்து வந்தவருக்கு 1984 விசு இயக்கத்தில் கார்த்திக் சுலக்ஷனா நடிப்பில் வெளியான ராஜதந்திரம் என்ற திரைப்படமே ராணி பத்மினி தமிழில் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இவ்வேளையில் மலையாள திரை உலகில் மார்க்கெட் இழக்காமல் நடித்து வந்தவர் தமிழ் திரை உலக அனுபவத்தின் காரணமாக அத்திரை உலகில் நீடிக்க வேண்டி சற்று கவர்ச்சி தூக்கலான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கலானார். 1984 ஆண்டிற்கு 12 திரைப்படங்கள் என நடித்து வந்த ராணி பத்மினியானவர் சென்னை அண்ணாநகர் மேற்கு பகுதியில் 18வது அவென்யூ சாலையில் உள்ள பங்களாவில்
தனது தாயார் இந்திரகுமாரியுடன் வாழ்ந்து வந்த வேளையில் செல்வ வளம் குவிந்து கொண்டே போக இளவரசிகளாக வாழ்ந்தவர்கள் மகாராணிகளாக மாறித்தான் போயினர். இதன் பின்னர் வசதிகள் உயர உயர வாழ்க்கை தரமும் உயரும் என்பார்களே, இதனை மெய்ப்பிக்கும் வகையில் சென்னையில் ஒரு சிலரிடம் மட்டும் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய நிசான் என்ற காரை வாங்கிய ராணி பத்மினி அக்காரை ஓட்ட ஓட்டுநர், சமையல்காரர், காவலாளி என மூவர் தேவை என்ற அடிப்படையில் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க வந்து நின்றனர் 3 பேர். காவலாளி வேலைக்கு வந்த லட்சுமி நரசிம்மனுடன் அவரது நண்பராக வாகன ஓட்டுநர் வேலைக்கு ஜெபராஜ் என்பவரும், சமையல் வேலைக்காக கணேசன் என்பவரும் நேர்முக தேர்வுக்கு வந்த நிலையில் மூவருடைய பேச்சும் செயல்பாடுகளும் பிடித்து போக பின்னர் என்ன 3 பேரையும் உடனே வேலைக்கு சேர்த்தார் ராணி பத்மினி அவர்கள். இக்காலம் போல் தீவிர விசாரணையின்றி மூவரையும் வேலைக்கு இணைத்துக் கொண்டதுதான் ராணி பத்மினி செய்த முதல் தவறாகும். ஏற்கனவே வாகன திருட்டு வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு 1 மாதத்திற்கு முன்னர் வெளியே வந்த கார் ஓட்டுநர் ஜெபராஜுக்கு இந்நிலை சாதகமாகித்தான் போனது எனலாம். இவ்வாறு ராணி பத்மினி மற்றும் தாயார் இந்திரகுமாரியின் பயணம் இவர்கள் மூவருடன் ஆரம்பித்த நிலையில் தான் அடித்து சம்பாதித்த பணத்தை நகைகளாக வாங்கி குவிக்க ஆரம்பித்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நகைகள் வாங்கும்போது ஜெபராஜ் கார் ஓட்ட பின்னர் அமர்ந்து கொண்டு நகைகள், பண சேமிப்பு ஆகியவற்றை ராணி பத்மினியும் தாயாரும் விலாவரியாக பேசிக்கொண்டே பயணிக்க என அவர்களுடைய செல்வ வளத்தை அப்டேட்டில் வைத்திருந்தான் கார் ஓட்டுநர் ஜெபராஜ். இது ஒருபுறம் எனில், மலையாளம், தெலுகு, கன்னடம் என தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் படு பிஸியான நடிகையாகி போன ராணி பத்மினிக்கு தாயார் இந்திரகுமாரியின் முன்னர் கனவான ஹிந்தி திரையுலகமும் அவரை வரவேற்கத்தான் ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் எஸ்.எம். சாகர் இயக்கத்தில் ராகேஷ் பேடி, சச்சின் பில்கான்கர் நடிப்பில் தயாரிக்கப்படவிருந்த பிரேம் சந்தேஷ் எனும் ஹிந்தி திரைப்படத்தின் கதையின் நாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ராணி பத்மினி அப்படப்பிடிப்புக்காக மும்பையை நோக்கி பயணித்த வேளையில் சதித்திட்டம் தீட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஜெபராஜ், லட்சுமி நரசிம்மன் மற்றும் கணேசனுக்கு அமைந்தது எனலாம். இதனையடுத்து படப்பிடிப்புகள் முடிந்து மீண்டும் சென்னை திரும்பிய ராணி பத்மினிக்கு தாங்கள் வசித்து வந்த பங்களா விற்பனைக்கு வருவதை அப்பங்களாவை தங்களுக்கு அமைத்து கொடுத்த வீட்டு தரகர் பிரசாத் மூலம் அறிந்தவர்கள் சென்டிமெண்டாக அப்பங்களாவை வாங்க விரும்பி 15 லட்சம் ரூபாய் என விலை நிர்ணயம் செய்து பேசி முடிக்கப்பட்ட நிலையில் அதற்குரிய தொகையினையும் நேரடி பணமாக தருவதை உறுதி செய்த வேளையில் இதனை கூடவே இருந்து கண்காணித்த கார் ஓட்டுநர் ஜெபராஜின் திட்டமும் வலுக்கத்தான் ஆரம்பித்தது. ஆக மொத்தத்தில் கணக்கிட முடியாத அளவுக்கு நகைகள், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணமும் வீட்டிலேயே பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தது மூவரின் திட்டத்திற்கு வலு சேர்த்தது. இவ்வேளையில் பெண் சபலிஸ்டான ஜெபராஜுக்கு ராணி பத்மினி வீட்டில் உள்ள நேரத்தில் அணியும் கவர்ச்சி உடைகள் காமத்தை தலைக்கு ஏற்ற இதனை கண்ட தாயார் இந்திரகுமாரி கடுமையாக கண்டிக்க ஒரு கட்டத்தில் அனைவரின் முன்னர் ஜெபராஜை ராணி பத்மினி கன்னத்தில் அறைந்து வேலையை விட்டு தூக்க இதனால் ஏற்பட்ட அவமானத்தால் குறுகிப்போன ஜெபராஜ் இதுவரை பணத்தையும் நகைகளையும் மட்டும்தான் கொள்ளையடிக்க வேண்டும் என திட்டம் தீட்டியவன் மனதில் ஏற்பட்ட வஞ்சகத்தால் கொலை வரை சென்றதுதான் கொடுமையாகும். இதன் பின் பங்களாவை விட்டு வெளியேறிய ஜெபராஜ் தனது நண்பர்களான லட்சுமி நரசிம்மன் மற்றும் கணேசனுக்கு பணத்தாசையை அதீதமாக ஏற்படுத்தியதுடன் அதற்கான நாளையும் குறிக்கத்தான் ஆரம்பித்தான். அதன்படியே 1986ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியன்று தனது கூட்டாளிகள் உதவியுடன் பங்களாவினுள் புகுந்த ஜெபராஜ் பீரோவில் இருந்த நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிக்க முயற்சித்த வேளையில் மகள் ராணி பத்மினியுடன் சமையல் அறையில் உணவு சமைத்துக் கொண்டிருந்த தாயார் இந்திரகுமாரி அவர்கள் திடீரென படுக்கை அறைக்கு வர அங்கே திருட முயன்று கொண்டிருந்த ஜெபராஜை கண்டு அதிர்ந்து போய் கத்த சில வினாடிகள்தான் தாமதம். உடனே தான் வைத்திருந்த கத்தியை சுமார் 13 முறைக்கு மேல் இந்திரகுமாரி உடலினுள் குத்த இதனால் செய்வதறியாது நிலைகுலைந்து போன இந்திரகுமாரியும் இரத்த வெள்ளத்தில் சரிய தாயாரின் அலறல் குரலை கேட்டு ஓடி வந்த ராணி பத்மினியும் இக்காட்சியை கண்டு மயக்கம் வராத குறையாக உறைந்து நிற்க இதுவரை காம பார்வையால் ராணி பத்மினியை ரசித்து வந்த கயவன் ஜெபராஜும் இதுதான் சந்தர்ப்பம் என படிப்படியாக உயிரை துறந்து கொண்டிருந்த தாயார் இந்திரகுமாரியின் கண் முன்னே தப்பிக்க முயற்சித்தும் சிங்கத்திடம் சிக்கிய மான்குட்டி போல் சிக்கிக்கொண்ட ராணி பத்மினியிடம் ஈவு இரக்கமின்றி தனது காம இச்சையை தீர்த்து கொண்டதுடன் தாயாரை கொல்ல முயற்சித்தது போலவே 12 முறை ராணி பத்மினியின் நெஞ்சக பகுதிகளில் கத்தியால் குத்தி
கொடூரமாக கொலை செய்தான் மனிதாபிமானமற்ற ஜெபராஜ் எனும் கொடியவன். இதன்பின் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து இருவரின் உயிரற்ற சடலங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி குளியல் அறையில் போட்டுவிட்டு பின்னர் பீரோவில் இருந்த நகைகள் சில குறிப்பிட்ட தொகைகளை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிட ஓரிரு நாட்கள் கழித்து விலை பேசப்பட்ட பங்களா விஷயமாக நேரில் வந்த தரகர் பிரசாத்திற்கு பங்களாவின் நிலைவாசல் திறக்கப்படாதது, கீழே இறைந்து கிடக்கும் பொருட்கள், அங்கே நிலவிய அசாதாரணமான நிசப்த சூழல் மற்றும் மோசமான துர்நாற்றம் போன்ற காரணிகள் பயத்தை ஏற்படுத்த, இதனையடுத்து காவல்துறைக்கு அவர் தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த காவல்துறையினரும் துரிதமாக செயல்பட்டு பங்களாவினுள் சென்று பார்த்தபோதுதான் ஈக்களும் புழுக்களும் நிறைந்த அழுகி போன உடல்களுடன் ராணி பத்மினியும் தாயாரும் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டீகம்போஸ்ட் எனும், அதாவது முற்றிலும் அழுகிப்போன உடல்களை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழலில் மருத்துவ குழுவினரே உடல்கள் இருந்த பங்களாவிற்கு நேரில் வந்து பரிசோதனையை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஒருவாறாக உடல்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உறவினர்களோ நண்பர்களோ என எவரேனும் பெற்றுக்கொள்ள வருவர் என காத்திருந்த வேளையில்தான் ராணி பத்மினியும் தாயாரும் கொடூரமாக கொல்லப்பட்ட செய்தி பத்திரிகைகள் வாயிலாக காட்டுத்தீ போல் பரவ, சில நாட்கள் கழித்து மலையாள திரையுலகைச் சேர்ந்த திரு மோகன், பிரபல வில்லன் மற்றும் காமெடி நடிகருமான இயக்குனர் VM ஹனிஃபா, இறந்த ராணி பத்மினியின் தாய் மாமாவான ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆகியோர் மட்டும் இறந்த உடல்களை பெற்று மரியாதை செலுத்தி அடக்கம் செய்தனர். இவ்வாறு தென்னிந்தியாவையே தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் கவர்ச்சி திறத்தால் கட்டி போட்ட ராணி பத்மினியின் வாழ்க்கையானது மிக குறுகிய காலத்திலேயே, அதாவது பற்பல கற்பனைகளுடன் வாழ வேண்டிய 24 எனும் இளம் வயதில் முடிவுக்கு வந்தது பெரும் வேதனையாகும். பாதுகாப்பு அரண் இன்மை, கவர்ச்சிமிக்க பேரழகு, கேட்பாரற்று போன அளவற்ற செல்வம், ஆடம்பர வாழ்வு ஆகியவை என்று ஒரு காலத்தில் பேராபத்தை உண்டாக்கும் என்பது ராணி பத்மினி வாழ்வில் நிகழ்ந்த நிதர்சனமான உண்மை மட்டுமல்ல, ஒரு பாடமும் ஆகும். இதன் பின்னர் படுவேகமாக விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர் குற்றவாளிகளான கார் ஓட்டுநர் ஜெபராஜ் மற்றும் காவலாளி லட்சுமி நரசிம்மனை கைது செய்த நிலையில் பின்னர் தேடி வந்த மற்றொரு குற்றவாளியான சமையல்காரர் கணேசனையும் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இம்மூவரும் உண்மையான குற்றவாளிகள் என்றும், ஆகவே மரண தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து இம்மூவரும் மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் ஜெபராஜுக்கு விதித்த மரண தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்றியதுடன் மற்ற இருவரையும் விடுவித்து தீர்ப்பளித்தது. இதனை கண்ட தமிழக காவல்துறையினர் இவ்வழக்கு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திட்ட வேளையில் எவரையும் விடுவிக்காமல் மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன் பேரில் சிறைவாசம் அனுபவிக்க ஆரம்பித்த மூவரில் சமையல்காரர் கணேசன் மட்டும் தப்பிவிட்டதாக பரபரப்பு செய்திகள் அவ்வேளையில் வெளியாகின. மற்ற இருவரில் ஜெபராஜ் சிறைவாசத்தின் போதே உடல்நலக் குறைவால் காலமாகிவிட, மீதமிருந்த மற்றொரு குற்றவாளியான காவலாளி லட்சுமி நரசிம்மன் மட்டும் 18 ஆண்டுகள் தண்டனை காலத்தை அனுபவித்து வந்த வேளையில் லட்சுமி நரசிம்மன் மனைவியின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு அவரை விடுவித்தது. இவ்வாறு கொலை, வழக்கு, தண்டனைகள் என காலங்கள் சுழன்று சென்று கொண்டிருந்தது ஒருபுறம் எனில், தனது பாசமகள் ராணி பத்மினி நடித்த ஹிந்தி திரைப்படமான பிரேம் சந்தேஷை கண்குளிர காண வேண்டும் என காத்திருந்த தாயார் இந்திரகுமாரி மற்றும் மகள் ராணி பத்மினியின் ஆசை இறுதி வரை நிறைவேறாமலேயே அவர்களின் மறைவிற்கு பின்னர், அதாவது 1988ஆம் ஆண்டு அத்திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றிகளை கண்டது. இதனை முன்னிட்டு ராணி பத்மினியின் அழகால் ஈர்க்கப்பட்ட ஹிந்தி திரை உலகமும் தயாரிப்பாளர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அவரை ஒப்பந்தம் செய்ய முற்பட, தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் கவர்ச்சி திறத்தால் அனைவரையும் ஈர்த்த அழகிய உடலானது கொல்லப்பட்டு அழுகிய உடலாக மறைந்து போன கால கொடுமையான செய்தி அவர்களை அதிர்ச்சி அடையத்தான் வைத்தது. இவ்வாறு நடிப்பாலும் நாட்டியத்தாலும் கவர்ச்சி திறத்தாலும் தென்னிந்திய திரை உலகம் மட்டுமின்றி இந்திய திரையுலக ரசிகர்களின் மனம் நிறைந்தவரும் பல்வேறு எதிர்கால கற்பனைகளோடு வாழ வேண்டிய இளம் வயதிலேயே கொடூரமாக கொல்லப்பட்டு மரணித்து போன ராணி பத்மினியின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பதோடு மட்டுமின்றி
மற்றவர்களுக்கும் ஓர் விழிப்புணர்வு பாடமாய் என்றென்றும் பயணித்துக் கொண்டிருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்று வாழ வேண்டிய வயதில் மறைந்து போன மறக்க முடியாத நாயகியர்களான வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா பாடல் புகழ் நாயகியும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், முத்துராமன் எனும் முன்னணி கலைஞர்களோடு இணைந்து நடித்தவரும் தென்னிந்திய சினிமாவின் மர்லின் மன்றோ என வர்ணிக்கப்பட்டவரும் இவர் மரணித்தது கொலையா தற்கொலையா என இன்று வரை மர்மம் விலகாத மர்ம ராணியாக மறைந்து போன அழகு ராணி விஜயஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், வா ராஜாவா, கண்காட்சி மற்றும் திருமலை தென்குமரி உள்ளிட்ட திரைப்படங்களின் ஹீரோயினும் வீணை இசை கலைஞரும் பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகையும் நாயகி, வில்லி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் உணர்ச்சிகளை நன்கு கொட்டி நடித்தவரும் காதல் தோல்வி, வாழ்க்கை தந்த போராட்டங்களால் வீழ்த்தப்பட்டு இளம் வயதில் தற்கொலை மூலம் மரணித்து போன கலை நாயகி குமாரி பத்மினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், ஆக்ஷன் ஹீரோ ரவிச்சந்திரனின் மருமகளும் கலை நாயகர் ஹம்சவர்தனின் காதல் மனைவியும் ஹீரோயின் தன்யாவின் பாச அத்தையும் கிழக்கு முகம், பூமணி, என்னை தாலாட்ட வருவாளா உள்ளிட்ட திரைப்படங்களின் ஹீரோயினும் குடும்பம், பிள்ளைகள் என மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்த வேளையில் கொரோனா எனும் கொடிய அரக்கனால் வீழ்த்தப்பட்டு மறைந்து போன ரேஷ்மா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.